Hi students, now we will see exercise 4.5 concept. Okay, in textbook page number 155 to 160. So properties of inverse trigonometric functions. Okay, so இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி 1லேருந்து ப்ராப்பர்ட்டி 11 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதோட ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும். 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் போதும், மற்ற எது நம்மளுக்கு தேவையில்லை. 1 or 2 கொஸ்டின் ப்ரூஃப் நான் போட்டிருப்பேன். நான் அந்த ப்ரூஃப் தேவை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ப்ரூஃப் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி 1, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா ஈக்குவல் டு டீட்டா. ஸோ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகும் எப்போனா டீட்டா வேல்யூஸு -π/2 +π/2 இந்த ஆங்கிளுக்குள்ளே இருந்தால். டீட்டாக்கு பதிலாக எக்ஸு கூட வேரியபிள் கொடுக்கலாம். ஓகே, அகைன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன், கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் கொசிக்கன், சீக்கன் இன்வர்ஸ் சீக்கன் எல்லாமே இந்த டீட்டாவோட வேல்யூஸ். தட் இஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் பிரின்சிபல் டொமைன் வேல்யூஸ் தான் இங்கே ஃபுல்லாக எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பிரின்சிபல் டொமைன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த நம்ம டீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நான் ப்ரூஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு, லெட் சைன் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் வேறு டீட்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் -π/2 +π/2. ஸோ அப்போ இந்த டீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் இந்த பக்கம்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு வந்துடும். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸுக்கு பதிலாக சைன் டீட்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா ஈக்குவல் டீட்டான்னு வந்துடுது. சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் த அதர் ரிசல்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம அதர் ரிசல்ட்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி 1. ஓகே, ஸோ நவ் வி சி ப்ராப்பர்ட்டி 2, சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ அங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் இருந்துச்சு, சைன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இப்போ இங்கே சைன் இன்வர்ஸ் கேன்சலாக எக்ஸ் வரும். அப்போ இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட பிரின்சிபல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, அப்போ இங்கே சைன் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ -1 to +1. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சைன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. சரிங்களா? சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் if x belongs to closed interval -1, +1, cos of cos inverse of x, cos inverse cancel ஆகி x வரும் நம்மளுக்கு. tan inverse cancel ஆகி x வரும். அந்த x வந்து ரியல் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியல் நம்பர்லேருந்து இந்த tan inverse கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் கொசிக்கன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகணும்னா எக்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா ரியல் நம்பரில் இந்த -1, இந்த வேல்யூ நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் சீக்கன் இன்வர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் காட் இன்வர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ப்ரூஃப் பாருங்கள் நம்மளுக்கு. இஃப் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் வெல் டெஃபைன்ட். ஸோ இந்த இன்டர்வலில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டெஃபைண்டாக இருக்கும். இப்போ டீட்டா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னா காஸ் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுக்கலாம். டீட்டாக்கு பதிலாக நம்ம இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு வரும். வி கேன் ப்ரூவ் த அதர் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து கண்டிஷன்ஸ் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அடுத்து இன்வர்ஸ், இது ரெண்டே கேன்சல் பண்ணால் அப்போ இந்த ஃபங்க்ஷனோட இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்த எக்ஸ் வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதுகிறோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் ஆஃப் ஜி இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அப்போ ஜி இன்வர்ஸ் வந்து சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், இட் வில் யூஸ்வலி நெசசரி ட்ரூ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதுலேருந்து நம்ம சம்மை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இது ஆல்ரெடி நம்ம இந்த கான்செப்டில் பார்த்தோம். நம்ம இங்கே எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ காட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த சைன் இன்வர்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறணும். அடுத்து ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டு இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் வந்து காட் இன்வர்ஸ் கொண்டு வரணும். அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து சேஞ்சஸ் டு காட் இன்வர்ஸ் எக்ஸ் கொண்டு வந்தோம்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் உள்ள ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட பிரின்சிபல் டொமைன் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் வேல்யூ என்னவோ அதை பொறுத்து நம்ம கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த நோட் கண்டிஷன்ஸ் எல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்க பாருங்க, இஃப் எக்ஸ் இஸ் த ரெஸ்ட்ரிக்டட், இந்த எக்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டொமைனில் இருக்கணும். ரெஸ்ட்ரிக்டட் டொமைனில் பிரின்சிபல் டொமைன் வேல்யூவாக இருக்கணும் ஃபங்க்ஷனில். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா இந்த எஃப் இன்வர்ஸ் எஃப் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு எடுத்து எழுதுவோம். இஃப் எக்ஸ் இஸ் நாட் இந்த அந்த பிரின்சிபல் டொமைன் இல்லைன்னா அந்த பிரின்சிபல் டொமைனுக்கு வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். கன்வெர்ட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணி கொண்டு வந்தோம்னா தட் இஸ் இங்கே என்ன கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் 1 அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி 2 ஃபங்க்ஷன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ சைன் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணால் இந்த எக்ஸ் வேல்யூஸ் எந்த இன்டர்வலில் இருக்குன்னா ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்குள்ளே இருந்தால் தான் இப்படி எழுத முடியும். ஒருவேளை டொமைனில் இல்லை அப்படின்னா இந்த சைன் வந்து வேறு ஏதாவது ஒரு ஈக்குவலாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அந்த டொமைனுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே x1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது
ப்ராப்பர்ட்டி நோட் கண்டிஷன் உள்ள கான்செப்ட். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம ப்ராப்பர்ட்டி 3 பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி 3 என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ். ரெசிப்ரோக்கல்னால் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1/xன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் நார்மலாக சைனோட ரெசிபிள் கொசிக்கன், அதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 1/xனா எக்ஸ்னு வரும், எக்ஸ் வேல்யூஸ். அப்போ இந்த இடத்துல கொசிக்கன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ் இதோட ரேஞ்ச் வேல்யூஸ் எல்லாம் இங்கே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? tan இன்வர்ஸ் எக்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட ப்ரூஃப் வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ரூஃப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் நான். சைன் இன்வர்ஸ்க்கு எடுக்கனால ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டேன், இந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து வேறு எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் -1, தென் 1/x. சப்போ நம்ம என்ன எக்ஸ் வேல்யூஸ் இந்த ரியல் நம்பர் -1, எடுத்துக்கிட்டோம். 1/x வேல்யூஸ் என்ன எடுத்துக்கணும்னா இந்த இன்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ இந்த இன்ட்ரோல்னா டினாமினேட்டில் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x வந்து வெல் டெஃபைன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இல்லை தீட்டா ஈக்குவல் டு 1/x தான், இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/x எழுதலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ், தீட்டாக்கு பதிலாக நம்ம எடுத்துருக்க வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி அதர் ரிசல்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகே. நவ் வி see ப்ராப்பர்ட்டி 4. ஸோ ப்ராப்பர்ட்டி 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x. ஆல்ரெடி இந்த ரிசல்ட்டை முன்னாடியே இந்த எக்ஸைஸில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸாக வெளியில் எடுக்கணும். சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், கொசிக்கன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், கொசிக்கன் இது மூணுலேயுமே மைனஸ் வெளியில் வந்துடும். இது இந்த டொமைன் வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னு இந்த எக்ஸ் வேல்யூ ஆக்சுவலாக இந்த டொமைன் வேல்யூலாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன், tan இன்வர்ஸ் டொமைன், கொசிக்கன் இன்வர்ஸோட டொமைனை பொறுத்து இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறணும். இப்போ காஸ் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ்க்கு மட்டும் பை மைனஸாக மாறும். பை மைனஸ். அதுவும் இந்த பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே தான் இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஓகே. இப்போ ப்ரூஃப் ஒன் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃப் பார்க்க போகிறோம் நம்ம. வேறு எக்ஸ் பிலாங்ஸ் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன் வேல்யூ இந்த இடத்துல இருக்கும். அப்போ இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வேல்யூ நான் -0.5 எடுக்கிறேன்னா அதை மைனஸால் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த இன்ட்ரோலுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும். அதை மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -6 வந்து வெல் டெஃபைன். அதனால தான் தீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ செக் பண்ணேன். எக்ஸ் வேல்யூ நான் +0.5 எடுத்துட்டேன், -6 எடுத்தால் என்ன வரும், -0.5. ஸோ இது ரெண்டுமே இதுக்குள்ளே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -6ம் வெல் டெஃபைன் தான். அப்போ தீட்டா வேல்யூ இந்த மாதிரி எடுக்கும்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு -6 வரும். மைனஸை மாற்றிக்கிறேன் நான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -sin தீட்டா. இந்த மைனஸ் ஆஃப் sin தீட்டாவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். அதாவது சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin தீட்டான்னு படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த -sin தீட்டா பதில் சைன் ஆஃப் -θன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூஸ் என்னென்னா, இந்த சைன் இந்த சைடு கொண்டு வந்தால் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு வந்துடும். -θ மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தீட்டா வேல்யூ என்ன எடுத்துருக்கோம், இங்கே எடுத்துருக்கிறோம் நம்ம. தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மைனஸை சேஞ்ச் பண்ணுவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு -sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சிமிலர்லி இதே மாதிரி நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ணலாம்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு -tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஓகே. அடுத்து இதில் வந்து காசுக்கு எப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த ரிசல்ட் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ ப்ரூஃப் 2 காசுக்கு எப்படி எடுத்துக்கினா, காசோட டொமைன் வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, மைனஸில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே தான் வரும். சேம் ப்ரூஃப். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -6 ஈக்குவல் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த -x அப்படியே வச்சுக்கிட்டோன்னா காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் காஸ் தீட்டாவும் வரும். இப்போ எக்ஸை மாற்றும் போது x - காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு டேரக்ட், ஏன்னா தீட்டாவோட வேல்யூ 0 to πக்குள்ளே தான் இருக்கும். அப்போ செகண்ட் குவார்ட்டரில் சேஞ்சஸ் நடந்தால் தான் நெகட்டிவ் வரும். அதனால தான் காஸ் ஆஃப் π - θ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எடுத்து எழுதும்போது என்ன வந்துச்சுன்னா, அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு π - θ. அப்போது இந்த தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். தட் இஸ் θ -θ அந்த பக்கம் போனால் +θ, ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் goes to right side minus cos inverse x. Then cos inverse of theta values are cos inverse of -x equal to π - cos inverse x. Similarly we have to prove other results. இதே மாதிரி அதர் வந்து சீக்கன் இன்வர்ஸ்க்கும் காட் இன்வர்ஸ்க்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்போம் நம்ம. சரிங்களா? ரைட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 1-to-1 ஃபங்க்ஷன். ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஆன்-டுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் என்ன 1-to-1ஆகவும் இருக்கணும், ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ சைன் ஃபங்க்ஷன் வந்து போத் 1-to
இதோட சைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 1 to 1 இருக்கும், ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். இதில் இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிமிலர்லி கான்செப்ட்டில் ஈவன் ஃபங்க்ஷனுக்கு சொல்லுவாங்க. பட் ஈவன் ஃபங்க்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் இஸ் த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன். ஒரு ஃபங்க்ஷன் ஈவனாக இருக்குது, பட் இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஈவனாக இருக்குமான்னா இருக்காது. பிகாஸ் ஈவன் ஃபங்க்ஷன் கேனாட் பி டெஃபைன் 1 to 1. ஈவன் ஃபங்க்ஷனில் 1 to 1 நம்மளால் என்ன பண்ண முடியாது, டெஃபைன் பண்ண முடியாது. அதுன்னு ரீசன் என்னென்னா, அப்போ எதில் டெஃபைன் பண்ணியிருக்கோம்னா 0வை தவிர மீதி நம்பர்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டெஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 0வை தவிர அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சீக்கண்ட் இன்வர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ரீச் ஆகும். அப்போ அதோட 1 to 1 கேசஸ் வந்து வெரிஃபை ஆகாது. அதை சிம்பிளாக இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நீங்கள் ஏன் வந்து அது நெய்தர் ஈவன் நார் ஆட்னு சொல்லுவாங்க. ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டிட் பண்ண ஒய் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x. காஸ் வேல்யூ -xனா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் தான் எடுப்போம் நம்ம. அப்போ இங்கே என்ன ஆச்சு, நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்தால் தான் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ இங்கே மாறி வந்திருக்குது. அதனால தான் இட் இஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன் அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணுறது நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 5. ப்ராப்பர்ட்டி 5ல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். கோஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ். என்ன எடுத்துக்க போகிறோம்னா கோஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ். இந்த 3 ரிசல்ட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், சம்முக்கெல்லாம் தேவைப்படும். ஆல்ரெடி இதன் ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ரெண்டையும், அதாவது சைன் இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸில் இந்த வரக்கூடிய எக்ஸ் வேல்யூ சேமாக இருந்தால் π/2ன்னு போட்டுக்கலாம். அந்த எக்ஸ் வேல்யூ பிலாங்ஸ் டு -1 to +1. அதே மாதிரி தான் டேனுக்கும் காட்டுக்கும் π/2 போகலாம். அந்த எக்ஸ் வேல்யூ ரியல் நம்பராக இருக்கணும். கொசிக்கனுக்கு சீக்கனுக்கு வந்தாலும் ப்ளஸில் ஒரே வேல்யூவாக இருந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா π/2 போட்டுக்கலாம். அந்த எக்ஸ் வேல்யூ அந்த பர்டிகுலர் டொமைனுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதுக்கு ப்ரூஃப் என்னங்க கொடுத்துருக்கோம், நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் -1, +1. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு θ எடுத்துருக்கோம். இதுலேருந்து θ ஈக்குவல் டு சைன் θ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸுங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 4th குவார்ட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகும். காஸ் இன்வர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 2nd குவார்ட்டரில் எக்ஸிஸ்ட். அப்போ 2nd குவார்ட்டரில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd குவார்ட்டர் வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணும்போது 0 less than or equal to π/2 less than or equal to. இப்போ 2nd குவார்ட்டர் வேல்யூஸ் வந்து இப்போ 0 to π இது வந்து க்ளோஸ்டு. இது வந்து காசுக்கு செக் பண்ணுறது. காசுனா 0 to πக்குள்ளே இந்த இன்டர்வலில் இருக்கும். அப்போ சைன் θவை காசா π - θ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போ காசா π - θ ஈக்குவல் டு சைன் θ. அப்போ காசா π - θ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதுவோம் நம்ம. π/2 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. θக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இந்த சைடு வரும்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா காட் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு சொல்கிறோம். நம்ம காட் இன்வர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா அதில் அந்த π/2ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் அதே மாதிரி ப்ரூஃப் போட்டு நம்ம எடுத்து எழுதியிருப்போம். நம்ம வேறு ப்ரூஃப் தேவைன்னா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃபாக கொடுத்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டிஸில். ஏதாவது பேஜ் நம்பர் 155 to 160க்குள்ளே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 6. ப்ராப்பர்ட்டி 6ல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாம் சம்மில் ரிசல்ட்டாக தேவைப்படும். இதில் மெயினாக இதில் என்னென்ன படிச்சிங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. அப்போ சைன் இன்வர்ஸ் கொடுத்து அடிஷனில் கொடுத்தாங்கன்னா இந்த ரிசல்ட்டை டேரெக்டாக எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 - x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர். எக்ஸு அதோட ஆப்போசிட் ப்ளஸ் ஒய் அதோட ஆப்போசிட் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணால் ஒன்று எக்ஸும் ஒய்யும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது less than or equal to 1 வரணும். அல்லது XY வந்து மல்டிபிள் பண்ணும்போது 0 விட கம்மியாக இருக்கணும். இந்த ரிசல்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, தேவைன்னா நீங்கள் புக்கில் பார்த்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் எஃப் எக்ஸ் மைனஸில் இருந்துச்சுன்னா இதே ஃபார்முலா தான். சைன் இன்வர்ஸ்னால் சைன் இன்வர்ஸ் போட்டுக்குங்க. எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 - y ஸ்கொயர் மைனஸ் போட்டுக்குங்க. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. அதே கண்டிஷன் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் less than or equal to 1 இருக்கும். அது எக்ஸ் ஒய் என்னவாக இருக்கும், greater than or equal to 0 இருக்கும். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் இருக்கும். காஸ் இன்வர்ஸில் ப்ளஸில் மைனஸ்லனா ஃபஸ்ட்டு எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாமே நீங்கள் ரிசல்ட் எல்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இது 5 மார்க் கொஸ்டின் ரிலேட்டட் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ண தேவைப்படும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் மெயினாக இந்த 2 ரிசல்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம என்னென்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸில் இருந்துச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம tan a ப்ளஸ் tan b ஈக்குவல் டு tan ஆஃப் a ப்ளஸ் b பை 1 - abன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி இன்வர்ஸ்க்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - xy if xy less than 1.
சேம் ப்ரூஃப் எக்ஸ் மைனஸ் tan inverse ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan inverse ஆஃப் ஒய் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மைனஸில் இருந்தால் மேலே எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டுங்க, கீழே 1 + xy போட்டு இஃப் எக்ஸ் ஒய் கிரேட்டர் தான் மைனஸ் ஒய்யாக இருக்கணும். இந்த ரிசல்ட்டும் இம்பார்ட்டன்ட். சரி, இதை பொறுத்து தான் இந்த ஃபார்முலாவெலாம் நம்ம எடுத்து எழுதுவோம். சரிங்களா, இதோட ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, தேவைன்னா புக்கில் பார்த்து எழுதிக்கலாம். ரைட், ப்ராப்பர்ட்டி 7. ப்ராப்பர்ட்டி 7னா 2 tan inverse ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படிலாம் 2 tan inverse ஆஃப் எக்ஸ் கொடுத்தோன்னா இப்போ டேரெக்டாக எப்படி எடுத்து எழுதிக்கலாம், tan inverse ஆஃப் 2x/1 - x². இது எப்படி பிரிச்சுக்குங்கன்னா இந்த ஏ ஃபார்முலாவில் தான் எப்படி எழுதிக்கிறணும், tan inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan inverse ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. அப்போ 2 டைம்ஸ் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதே தான் வரும் நம்மளுக்கு. சரிங்களா, அதே மாதிரி 2 tan inverse ஆஃப் எக்ஸ் போடும்போது நம்மளுக்கு இதுவே நம்ம cos inverse ஆஃப் எக்ஸ் ரிலேஷனில் சொல்லலாம். நம்ம அதான் 2 tan θ ஈக்குவல் டு cos inverse ரிலேஷனில் சொல்லும்போது அந்த ஃபார்முலாவை அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். sin inverseல இதே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நமக்கு படிச்சிருப்போம். நம்ம இந்த 2 tan θ ஈக்குவல் டு சைன் ரிலேஷனில் 2 tan θ ஈக்குவல் டு காஸ் ரிலேஷனில் இது மூணுமே கொஞ்சம் பார்த்துக்குங்க. சம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 8th ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். 8th ப்ராப்பர்ட்டி என்னென்னா sin inverse ஆஃப் 2x × √(1 - x²) இருந்துச்சுன்னா 2 × sin inverse ஆஃப் x. இந்த மாடலில் சம் இருந்தால் டேரெக்டாக 2 டைம்ஸ் ஆஃப் sin inverse ஆஃப் x எழுதிக்கிங்க. அப்படி எக்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னா மாடலஸ் ஆஃப் x <= 1/√2 அப்படின்னா என்னென்னா இந்த மீனிங் -1/√2 <= +1/√2 இருக்கணும். அதே மாதிரி sin inverse ஆஃப் 2x × √(1 - 2 cos²x எழுதலாம். எப்போ எழுதலாம்னா +1/√2 <= 1 இந்த இன்டர்வலுக்குள்ளே இருந்தால். இதில் -1/√2லேருந்து +1/√2க்குள்ளே இருந்தால் 2 sin inverse x எழுதிக்குங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 1/√2 <= இந்த இன்டர்வல் இருந்தால் 2 cos inverse x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 9 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ sin inverse = sin inverse x வந்து cos inverse ஆஃப் இப்படி எழுதலாம். அப்போ எப்படி இருக்குன்னா எக்ஸ் வேல்யூ 0 to 1க்குள்ளே கொடுத்தாங்கன்னா இந்த ரிசல்ட் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு sin inverse x = -10 எழுதுனா அப்போ இந்த -1 to 0க்குள்ளே -1 to 0க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து sin inverse x = tan inverse ஆஃப் x/√(ன்னு சொல்லி ஃபார்முலா மாத்திரம் அப்படின்னு சொன்னால் -1 <= x <= 1 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதலாம். அதான் அர்த்தம். அடுத்து cos inverse x வந்து sin inverse ஆஃப் x sin inverse ஆஃப் √(1 - x² எழுதலாம். எப்போ 0 to 1க்குள்ளே இருந்தால் இந்த டேரெக்டாக இந்த ரிசல்ட் எழுதலாம். cos inverse x வந்து ன்னு சொல்லி மாற்றணும்னா -1 <= x <0. இந்த இடத்துல நல்லா கவனிச்சு <0ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் <1 இங்கேயும் <0. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அதை பொறுத்தா இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம உருவாக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ராப்பர்ட்டி 10ன்னா இந்த 3 sin x = sin inverse ஆஃப் 3x மைனஸ் அது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். நம்ம இந்த sin 3θ = நான் உனக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்போம்னா 31 - 43 அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன் மாதிரி சொல்லியிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் வேல்யூ மென்ஷன் பண்ணி எழுதுறது அது தேவையில்லை. நீங்கள் ப்ரூஃபாக படிச்சுக்கோங்க. 3 sin inverse x sin inverse ஆஃப் 3x - 4x³ இந்த ரிசல்ட் எழுதிக்கலாம். இல்லை 3 sin inverse x இந்த ரிசல்ட் எழுதிக்கலாம். அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ எந்த இன்ட்ரோலில் கொடுக்கணும், க்ளோஸ் இன்ட்ரோல் -1/2 +1/2 கொடுத்தாங்கன்னா இது எழுதணும். 3 cos inverse x = cos inverse ஆஃப் 4x - 3x எழுதுவோம். எப்போ எக்ஸ் வேல்யூ பிலாங்ஸ் டு 1/2, 1ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ரிசல்ட்டை எடுத்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் கண்டிஷன் sin inverse ஆஃப் cos x. ஸோ இந்த sin inverse cos கொடுத்தாங்கன்னா இதை வந்து π/2 - x எழுதுவோம். எப்போ x belongs to closed interval இருந்தால் π/2 - x. அதே மாதிரி x belongs to closed interval 0 to π/2 - y எழுதுவோம். அப்போ இந்த y வேல்யூ எந்த இன்டர்வலில் இருக்கணும்னா cos x = cos y இருக்கணும். y வேல்யூ அந்த இன்டர்வலில் இருந்தால் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். எகெயின் வந்து cos inverse ஆஃப் sin x இதே மாதிரி தான் π/2 - x π/2 - y. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இருந்தனா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள டொமைன் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணணும். இங்கே sin xனா sin xோட டொமைன் வேல்யூ வந்து பிரின்சிபல் டொமைன் வேல்யூ -π/2 -π/2, +π/2 -π/2, +π/2. இந்த எக்ஸில் இல்லைன்னா அப்போ ஒய் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்மளுக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்போ சம் எப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.